கொதிக்கிற தண்ணியில் 1 கப் மீல் மேக்கரை சேர்த்து 1 நிமிஷம் கழித்து எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், மீல் மேக்கரை சேர்த்து கலர் மாறுற வரையும் வறுத்து, பவுலில் மீல் மேக்கர், 1 குழிக்கரண்டி அளவு தயிர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிய 4 தக்காளி, 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து அரைத்து எடுத்துக்கலாம். பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கட் பண்ணிய பெரிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி, அரைத்த தக்காளி விழுது, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க வைத்து ரெடி பண்ணிய மீல் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 200 ml தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மூடி வேக வைத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி ரெடி.